கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் மீண்டுமாக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம், உயர்த்தி இருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தினீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துகிற நேரம் தகப்பனே. கண்மலைகளை பிளக்கிற சம்மட்டியான உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரப்போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே தொனிக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலும் தொனிக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வார்த்தைகளை நீர் பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசும். திரும்பி போகும்பொழுது உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. இந்த பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றதுன்னா என்ன? அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். பிதாவின் அதிகாரம் அப்படிங்கிறதான தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த அதிகாரத்தை நான் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்றார். இது சபைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி பிதாவிட்ட அதிகாரம் வாங்கினனோ அதே மாதிரி உங்களுக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல்ல இதை நம்ம பார்க்கும்போது முதல்ல இவர் எப்படி அதிகாரத்தை வாங்கினார்னு பார்க்கணும். அதான் ரூட். நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே வழியில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எதை ஜெயம் கொண்டாரோ அதை நாம் ஜெயம் கொள்ளணும், அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பிதாவினிடத்திலிருந்து இவர் அதிகாரத்தை எப்படி வாங்கினார்? இந்த பிதாவினிடத்தில் அதிகாரத்தை எப்பொழுது வாங்கினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அப்படின்னு இருக்கு. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கெத்செமனேக்கு போகிறதுக்கு முந்தின நாள் நைட், அன்றைக்கி நைட்டு நடக்கிற சம்பவம். அதாவது கம்யூனியன், நம்முடைய இதில் சொன்னோம்னா ராபோஜனம் நடக்குது. அப்போ தான் அது முடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? கால்களை கழுவி அவங்களுக்கு கம்யூனியனை கொடுக்குறாரு. நம்ம அதை ஃபுல்லாகவே வாசிக்கிறோம், பார்க்குறோம். இப்போ தான் வசனம் சொல்லுது 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் அறிகிறார். எப்போ அறிகிறார்? ஒரு 33 வருஷம், இயேசு கிறிஸ்துவோடைய 33 வருஷம், அது உலகத்தினுடைய வாழ்க்கை முடிய போகுது. இன்னும் 2-3 நாளில் முடிய போகுது மாம்ச வாழ்க்கை. மறுநாள் அவரை சிலுவையில் அறைய போகிறாங்க. அன்னைக்கு நடக்கிற சம்பவம் வசனம் சொல்லுது, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், நான் பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படின்னு. அப்போ இந்த அதிகாரம் இயேசுக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இயேசு இந்த பூமிக்கு வந்து ஏறக்குறைய 33 வருஷம் கழிச்சு தான் அது கிடச்சிருக்கு அவர் கையில். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பது. அப்போ இயேசுக்கு அதுக்கு முன்னாடி அதிகாரமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இயேசு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தானை ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காற்றையும் கடலையும் அடக்குகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாதிகள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மரணத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? உயிரோடு கூட எழுப்புகிறார். அப்போ இதெல்லாமே அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தானே. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகமாக்கிட்டாரு, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், எல்லாமே நடக்குது. அதற்கு பிறகு பிசாசுகளை அதட்டினார், அவர் விரட்டுறார், பார்க்குறோம், துரத்தினார்னு இருக்கு. அதற்கு பிறகு காற்றையும் கடலையும் அதட்டினார்னு இருக்கு. இப்படி இயேசு இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே, அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி, அதுக்கு முன்னாடியே இயேசுக்கிட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்கு. ஆனால் இப்போதான் வசனம் சொல்லுது, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இயேசுவுக்கு பிதா எந்த அதிகாரத்தை கொடுத்தாரு இந்த 13ஆம் அதிகாரத்தில்? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் ஸ்பெஷலாக பிதாவின் அதிகாரம் வருகிறது. இப்போ இயேசு இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச எல்லாவற்றையும் ஒரு சிலர் செஞ்சுருக்கிறாங்க. மரித்தோரை உயிரோடு கூட எலியா எலிசாலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எழுப்பி இருக்கிறாங்க. அப்பத்தை
மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வியாதியஸ்தர்களை சுகமாக்கிறாங்க, நாகமான் சுகமாக்கி இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாமே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கடலை போய் மோசே 2ஆக பிளந்திருக்கிறாரு, யோர்தான் அமைதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே மனுஷன் செய்ய வேண்டியது தான். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். எப்போ கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. சகலவற்றின் மேலும் கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சார்? ஆண்டு கொள்ளுங்கள் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்திலையும் ஆதாம் இழந்துட்டார். அந்த அதிகாரத்தை ஒரு சிலர் மாத்திரம் செஞ்சு காட்டினாங்க, எங்ககிட்ட தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் பிதாவின் அதிகாரம் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அதான் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. இப்போ பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அப்படின்ற சொல்ற இடத்துல பிதாவின் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு வசனம் இருக்கு. அதாவது இந்த 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். எப்போ ஒப்பு கொடுக்கிறார்? அந்த கம்யூனியனுக்கு போகிற இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அதே சம்பவம், இந்த சம்பவத்துக்கு ஒத்த ஒரு வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த இடத்த நம்ம எடுக்கிறோம், இந்த இடத்துக்கு ஏன் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் என்ன பண்ணாரா, சீலையை கட்டி கால்களை கழுவ தொடங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு இருக்கு. இந்த அடிமையின் ரூபம் எடுத்து அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 13ஆம் அதிகாரத்தில் தான் நடக்குது யோவானில். என்ன அடிமையின் ரூபம்? அவர் என்ன பண்ணுறாரு, சீலையை எடுத்து இடுப்பில் கட்டுறார். அது அடிமைகள் கட்டுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தியெல்லாம், இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாங்கன்னா சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு துண்டை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த அவங்க நின்றுட்டு, அவங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்பில் துணி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க, அவங்க துடைப்பாங்க. இப்போ கூட ஹோட்டல்ஸ்லாம் போனால் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நடக்குது. அது ஒரு காலத்தில் அடிமைகள் செய்கிற வேலை. காலை கழுவுதல், அந்த தண்ணி ஊற்றி கழுவி காலத்தோட, இது அடிமையின் ரூபம். இந்த அடிமையின் ரூபம் எடுத்த இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவமும் 13ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல இயேசு செய்கிறதும் கரெக்டாக இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ பிதா அவருக்கு அதிகாரத்தை ஒப்பு கொடுத்தார்னா என்ன ஒப்பு கொடுத்தார், இந்த இடத்துல என்ன அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படின்னு பிலிப்பியருக்கு எழுதும்போது 9ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இப்போ மற்ற இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி சில மனுஷர்கள் செய்திருக்கிறார்கள். யார் செஞ்சிருக்கா? எலியா செஞ்சுருக்காங்க, எலிசா செஞ்சுருக்காரு, மோசே செஞ்சுருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதை தான் இயேசு கொஞ்சம் இங்கேயும் செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் மனுஷனுக்கு தேவன் என்ன அதிகாரம் கொடுத்தார் என்பதை இயேசு நிரூபித்து காட்டினது. ஆனால் பிதா இவருக்கு என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரை பார்க்கிலும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யறாரு, அவர் உயர்த்துறார். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னால் 4வது வசனம், இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் இவர் மேன்மை உள்ளவர். ஆனால் இவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தாரு? தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினார் மனுஷனை. அப்படிதான் இயேசு மனுஷ ரூபம் எடுத்தார். நம்மள மாதிரியே சாதாரணமாக தான் பிறந்தார். ஆனால் அந்த 33 ஆண்டு காலம் இயேசு நிரூபித்திருக்கிறார். அந்த 33 ஆண்டு காலம் இயேசு நிரூபித்து பிதா அவர்கிட்ட தன் அதிகாரம் முழுசையும் ஒப்பு கொடுக்கறதுக்கான அந்த காரியத்தை அவர் பெற்றிருக்கிறார். இப்போ இயேசு என்ன நிரூபிச்சிருக்கிறாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மை போலவே இருந்தாலும் கூட எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து பிதா மனுஷ ரூபா எடுத்து கொண்டு வந்து எங்கே வச்சாருன்னா அரண்மனையில் வைக்கல. எங்கே கொண்டு போய் வச்சாருன்னா ஒரு தச்சன் வீட்டில் தான் கொண்டு போய் வச்சார். நம்மை போல் அவருக்கு பசி உண்டு, நம்மை போல் வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு, வேலை செஞ்சு அவர் கையின் பிரயாசத்தை தான் அவர் சாப்பிட்ணும். இப்போ இயேசு கிறிஸ்துவ 8ஆம் நாளில் போய் தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க, இந்த விருத்த சேதனம் பண்ணுவதை கூப்பிட்டு வராங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா வசனம் சொல்லுது, புறா குஞ்சுகளை கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. புறா குஞ்சுகளை யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகள் தான் கொண்டு வருவாங்க. பணக்காரங்களாம் ஆடு மாடெல்லாம் பலி கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, இருக்கிறதுலே புறா குஞ்சு கொண்டு வருவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, நாம் என்ன நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், அவருக்கு எல்லாமே மேஜிக்கில் கிடச்சிரும், அப்படின்னா அப்பம் வந்துடும், இப்படின்னா தண்ணி வந்துடும், அப்படி அல்ல. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு 30 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஒரு மனுஷிகத்துக்குரிய என்னென்ன சோதனைகள் உண்டோ எல்லா சோதனையும் இயேசு ஜெயிச்சு காட்டினார். இன்னொரு வசனம் சொல்லுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் நாத்தான்வேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ?
ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோங்கிறதுக்கு, நாசரேத் ஒரு மோசமான ஊர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு எது உண்மைன்னு தெரியாது. எனக்கு ஒரு கமெண்ட்ரியில் நான் படித்ததை சொல்கிறேன். ஒருத்தர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாசரேத்துங்கிறது அங்கே எல்லாவித பாவங்களும் இருக்குமா. அந்த பாவத்துக்கும் பெருகின இடம், பாவம் பெருகின இடம் தான் நாசரேத்தாமா. அந்த இடத்துல இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கவே முடியாதான். நம்ம கூட சில ஏரியாக்களில் இருந்தால் அந்த ஏரியாவில் இருக்கிறையா அவன் எப்படியா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரே ரவுடி ஏரியாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நாசரேத்துங்கிறது ஒரு மோசமான ஊராமா. அந்த இடத்துல இருந்து இயேசு வரார். அதனால தான் அவன் கேட்குறான், நம்ம நாசரேத்திலேருந்து நன்மை தோன்றுமோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இந்த ஒஸ்ட் பிளேஸில் இயேசு இருந்துட்டு வந்திருக்கிறாரு. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். 30 ஆண்டு காலம் அதை நிரூபிச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்னொரு 3.5 வருஷம் ஊழியத்தில் நிரூபிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நிரூபித்த பிறகுதான் வசனம் சொல்லுது, பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு தருவேன்னா நீங்களும் நானும் அதை நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு வைக்கப்படுகிற சோதனைகளில் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி சில பிரசங்கியாரும் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் கேட்டால் இயேசு அதை தருவார், இதை தருவார், அந்த காரியங்களை உடனே ஒரு காரியமும் நீங்கள் செய்ய வேண்டாமா. ஒருத்தர் சொல்கிறார், அன்றைக்கி ஒரு நாள் வசனம் போட்டிருக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கட்டளை உண்டு, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது கீழே ஒருத்தர் கமெண்ட் போகிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நானும் உங்களுக்கு யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அது அந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிற இடம். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், யுத்தம் செய்வேன்னு. நம்மளே ஆண்டவர் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். நாம் ஜெயம் கொள்ளும் போது தான் கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறார். சும்மா கிடைக்கல இயேசுக்கு அதிகாரம், நமக்கும் அதிகாரம் சும்மா கிடைக்காது. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன, இன்னொரு செய்தியில் எடுத்துருக்கிறோம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறார் இயேசு. இவெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. அவைகளில் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சுட்டு தான் அவர் கையில் அதிகாரம் வந்தது. நமக்கு இன்னைக்கு அதிகாரம் வரணும்னு ஆசை இருக்குது. நம்மளை பார்த்தா பிசாசு ஓடணும், வியாதி சுகமாகணும், நம்மளாம் நினைக்கிறோம்ல, அப்படி தான் நினைக்கிறோம். உடனடியே நமக்கு விரோதமாக யாராவது எழும்புனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சொன்ன உடனே அந்த ஆள் அப்படியே பஸ்பமாக்கி போயிடணும். நமக்கு விரோதமாக எழும்புறவன நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் எலியாவுக்கு நடந்திருக்கு, எலிசாவுக்கு நடந்திருக்கு, இயேசு ஆமாம் உண்மைதான் நடந்திருக்குதான். பட் அந்த நடக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும்ல. நாம் அது மாதிரி வரணும்ல. நாம் எதையுமே செய்ய மாட்டோம், எல்லா பாவத்துக்கும் நாம் விழுந்துருவோம். ஆனால் நம்மளை கண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். தான் வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எல்லாத்திலையும் சோதிச்சு நாசரேத்துலேருந்து வந்து, ஒருவேளை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிற இடத்த குற்றப்படுத்துகிறோம். நான் இருக்கிற ஆஃபீஸ் அப்படிங்க, அங்கே இருந்துக்கிட்டு அவ்வளோ உண்மையெல்லாம் இருக்க முடியாது, ஆஃபீஸில் நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக பரிசுத்தமாலாம் இருக்க முடியாது, நான் இருக்கிற ஏரியா ஒரு மோசமான ஏரியா, நான் இருக்கிற நான் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், அவர் ரொம்ப மோசமானவர், இப்படி நம்ம அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு அதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறார். எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழியை போடவே போடாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லாதீங்க, கம்பெனியை சொல்லாதீங்க, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை சொல்லாதீங்க. எல்லாத்தையும் தாண்டித்தான் இயேசு ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை தாண்டித்தான் வரணும். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, அந்த இடம் சரியில்லை தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களை அங்கே வச்சிருக்கிறார். எதுக்காக, நீங்கள் அங்கே விழுந்து போகணும் என்பதற்காக அல்ல, நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் வச்சது எதுக்காக, நம்ம விழுவோன்றதுக்காக இல்லை, நம்ம ஜெயிப்போன்றதுக்காக. அதை நம்ம ஜெயிக்கும் போது தான் பிதா நம்ம இடத்துல அதிகாரத்தை ஒப்பு கொடுக்க முடியும். பிதா நமக்கு கொடுக்குற அதிகாரம் என்ன, இதெல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டு வரோமே, பிதா நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? வேதம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நாமத்தை உயர்த்தினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்று என்ன தெரியுமா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதுக்கு ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம பேரை பெருமைப்படுத்துறதுக்கு விரும்புகிறார். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஆசீர்வாதத்துக்கு விரோதின்னு நினச்சிக்கிறாங்க. என்ன நினைக்கும் போது அப்படி நினச்சிட்டு அவர் ஆசீர்வாதனால அவருக்கு பிடிக்காதுன்னு. யார் சொன்னது? எனக்கு நல்லா பிடிக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு என்ன ஒரே விஷயம், நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியில் தான் நாம் முரண்படுகிறோம். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா இருந்தால் போதும், நீ எப்படி இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலான்றாங்க. அப்படி கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ பிதா நமக்கு ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிப்பாரா? வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி.
எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அப்படி உலக பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு செய்வாரா? நான் ஒரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த ஊழியர், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர், அந்த ஊழியருக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, அவர் வீட்டிலேருந்து புறப்படுவார். அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டார்னா மீட்டிங்க்கு புறப்படும் போது மீட்டிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இவர் வீட்டிலேருந்து புறப்படுவார். அவர் காலத்தில் அவர் பைக்கில் தான் வருவார். அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதான திடல்ல இருந்து அங்கே இருக்கிற பிசாசு சொல்லுமா, ஐயோ அவன் புறப்பட்டுட்டான் நான் ஓடுறேன்னு சொல்லுமா. அப்படின்னா ஆண்டவர் அவருக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இத்தனைக்கு அவர் ஜோமன்ல விரட்டில் பிசாசை எதுவுமே செய்யலை. ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் ஃப்ளைட் ஏற போகிறாரு. ஏற போகும்போது திரும்பி அவர் வெளியே அனுப்ப வந்தவங்கள திரும்பி பார்த்து இப்படி கையாட்டினார். அந்த பகுதியில் இருந்த பிசாசு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சான். 10-15 பேர் கீழே விழுந்துட்டாங்களாம். இது இவர்கிட்ட மட்டும் நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னொரு ஊழியக்காரம்மா மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க ரொம்ப கூட்டமாயிருச்சுன்ட்டு அவங்கள பின்பக்க வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் அவங்க கிச்சன் வழியாக போகிறாங்க. அவங்கள பாதுகாப்பாக பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அம்மா வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 20-30 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க போன வேகத்தில் இந்த அம்மாக்குள்ளே இருந்த அபிஷேகம் அங்கேருந்த பிசாசெல்லாம் பொத்துன்னு விழுந்துச்சான். இவங்க விரட்டவே இல்லை, ஆனால் அங்கேருந்து விழுந்தது. இதை தான் சொல்கிறேன், பிதா நம்மை அந்த அளவுக்கு அதிகாரப்படுத்தி வைப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நம்ம ஆண்டவர் அதுக்கு நம்ம தருவார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அதுக்கு தகுதி உள்ளவங்களாக மாறணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை பரலோகம் நம்புதுன்னு ஆண்டவர் பார்க்கணும். நமக்கு பரலோகம் நம்மளை நம்பணும். நம்மளை நம்பி பரலோகம் ஒப்படைக்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். இயேசுக்கு அதுக்கு 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் கழிச்சு இயேசு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அதிகாரம் வேறு. திருப்பியும் சொல்கிறேன், அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆனால் பிதா கொடுத்த விசேஷமான அதிகாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. 2வது வசனம் சொல்லுது, அதே பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். வானோர்னா என்ன? வானத்தில் உள்ள தூதர்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். 2வது பூமியில் உள்ளோர் மனுஷங்க. இந்த பூமியில் உள்ளதான மனுஷன், காற்று, கடல், இங்கே இருக்கக்கூடியதான மிருகங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும். அதை தாண்டி பூமியின் கீழ் உள்ளோர், பாதாளத்தில் உள்ளவங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்படிப்பட்டதான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாராமா? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாராமா. இந்த அதிகாரம் இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்தது போல நான் உங்களுக்கு தருவேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே நமக்கு தெரியுமான்னு தெரியாது. நாம் இன்னும் பல விஷயங்களை பரலோகம் நமக்கு நியமித்து வச்சதை நம்ம யூஸ் பண்ணாமையே இருக்கிறோம். ஒரு முறை இந்திய அரசாங்கத்தில் ஒரு சர்வே வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 530 எம்பிங்களுக்கு மேலே இருக்கிறோம் இல்லையா, நம்ம இந்தியன் எம்பிஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தொகுதிக்கு இவ்வளோ நிதின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அவங்கவுங்க தொகுதிக்கு செய்யலாம், அவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை அவங்க ப்ராப்பராக அந்த ப்ராஜெக்டை சொல்லி காசை வாங்கி தங்கள் தொகுதி மக்களுக்கு செய்யலாம். ஒரு இயர் எண்டில் அவங்க வெளியிடுறாங்க, எந்தெந்த தொகுதி எம்பிஸ் ஒரு பைசா கூட என்ன செய்யலையா, கவர்மெண்ட்டுக்கு வாங்கலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம். அப்படியே கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பணம் இருக்காமா, அப்படியே வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு எம்பி ஒருத்தர் கூட அப்படியே பண்ணியிருந்தார், அவர் பேரும் வந்துருந்துச்சு. ஒரு பைசா வாங்கலையாமா, அப்படியே கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்துச்சான். அதை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்துறது என்னன்னா, இதே மாதிரி தான் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கும் கர்த்தர் அநேக காரியங்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில பயன்படுத்தும்படிக்கு, ஆத்ம ரட்சிப்புக்கு பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? வந்தோம், கொஞ்ச நேரம் உட்காந்தோம், 2 மணி நேரம் ஆராதிச்சோம், போனோம். ஒரு காலத்தில் இதுவே பெருசு, இப்போ இன்னும் பெருசு. ஆராதிக்க வர்றதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஏன்னா ஆராதிக்க கூடி வரவே முடியல, இப்போ கூடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவே இப்போ பெரிய விஷயம். ஆனால் பரலோகம் பார்க்குது இதல்ல. பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் பல காரியங்களை வச்சிருக்கு, மேன்மையான காரியங்கள். அதில் ஒன்று வசனம் சொல்லுது, இயேசுவுக்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் யாவருடைய முழங்கால்கள் என்ன செய்யுமா? முடங்கும்.
அந்த அதிகாரத்தை இயேசு யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. யோசித்து பாருங்க, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற நாமத்தின் மூலமாக அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது அவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக முடங்கும். இன்னைக்கு நாம பிசாசை நமக்கு முன்பாக முடங்குதா? நாம பிசாசை பார்த்து நடுங்குறோமா? நாம பிசாசை பார்த்து நடுங்குறோம். பிசாசு துரத்துற ஊழியன்னு சொன்னாலே பாதி பேர் கிளம்புறதில்ல வீட்டை விட்டு. நாங்கள் ஒரு வீட்டுக்கு பிசாசு துரத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் உள்ளாம தான் கூப்பிட்டாங்க. அந்த வீட்டில் இல்லை ஒருத்தருக்கு அது பிசாசு பிடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் துரத்த போன உடனே அந்த வீட்டில் இருந்த அம்மா, நீங்கள் துரத்துங்க பாஸ்டர், துரத்தி முடிச்சான்னு கூப்பிடுங்க வரேன்ட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு அவங்க வந்தாங்க. இப்போ அவங்கள கேட்டோம், ஏன் நீங்கள் போயிட்டீங்கன்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அது போகிற வேகத்தில் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா. அந்த அம்மா விட்டு புறப்பட்டு போகும்போது ஆப்போசிட்டில் இவங்க நிற்கிறாங்களாம்மா. சரி, இவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களே உள்ளே போயிடலான்னு நினைக்குமா. அவங்க சொல்கிறாங்க, அது போகிற வேகத்தில் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா. நாம் பிசாசை பார்த்து இப்போ எந்த அளவுக்கு ஆகிட்டோம்? நடுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வசனம் சொல்லுது, அவைகள் நமக்கு முன்பாக முழங்கால் படியிடும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் போகிறாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது பிசாசே வந்து தானாகவே ஆடுதாம்மா. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு சொல்லுதான். இயேசு கிராமத்துக்குள்ளே போகிறாரு, உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு வந்து அது சொல்லுது. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் கிராமத்தில் போய் பிசாசை கூப்பிட்டுக்கிட்டு நிற்கிறோம். நாம் இயேசு கிராமத்துக்கு போனால், அப்போஸ்தலர்கள் போனால், அங்கே இருக்கிற பிசாசு தான் என்ன செய்யும்? அது வந்து பேசும். இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மால் கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிசாசையாக கூப்பிட்றான். அதுவும் போய் இப்போ என்னென்னா சர்வேலாம் எடுக்கிறாங்க. பிசாசுக்கு சர்வேலாம் இருக்குது. இப்போ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பிசாசு இருக்குது, அந்தந்த பிசாசுடைய ஃபேமிலி யார், அந்த பிசாசுக்கு முற்பிதாக்கள் யார், அதுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்குது, அந்த பிள்ளைங்க பேர் என்னெல்லாம் எடுத்து தனித்தனியாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கேயாவது இந்த மாதிரி வேலையை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பிசாசுக்கு என்ன பேர் இருந்தா என்ன, எந்த ஊர் இருந்தா என்ன, அத்தனை பிசாசுக்கும் நடுங்கக்கூடிய ஒரு பெயர் நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது 300 கோடி பிசாசு, 400 கோடி பிசாசு, எத்தனை கோடி பிசாசு வேணா இருக்கட்டும். வசனம் சொல்றது ஒரு லேகியோன் இருக்கட்டும், 12,000 பிசாசு இருந்துட்டு மட்டும் 6,000 பிசாசா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எத்தனை ஆயிரம் பிசாசா இருந்தாலும் பயப்படக்கூடியதான ஒரு நாமத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த அதிகாரத்தை பிதா நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் யாவரும் அந்த நாமத்திற்கு முன்பாக முடங்குவார்கள். அந்த நாமத்தை பிதா நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2:11 சொல்லுது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய அதிகாரம். நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிற பிதாவின் அதிகாரம் என்ன? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். தைரியமா இருக்கணும். இது நமக்கு பரலோகம் கொடுத்திருக்கிற அதிகாரம். இன்னைக்கும் நம்ம ஆட்கள் இருட்டில் போக மாட்டேங்குது. இன்னைக்கும் நம்ம ஆட்கள் சுடுகாடு பக்கம் போக மாட்டேங்குது. கேட்டு பாருங்க, ஐயோ நைட்டில் சுடுகாடு பக்கம் போகக்கூடாது. ஏன்? என்ன போனால் என்ன? அங்கே உட்காந்துருக்கிறவங்க யாரும் ஏஞ்சி வந்துடுவாங்களா? அவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த பிசாசு பிடிச்சவன் சுடுகாட்டில் தானே இருந்தான், அவன் கல்லறைகளில் இருந்தான் இருக்குது. ஒரு பிசாசு பிடிச்ச அம்மா சர்ச்சில் இருந்துச்சு. பைபிளில் வசனம் அப்படி தானே சொல்லுது. ஒரு அம்மா எங்கே இருந்துச்சு? சர்ச்சிலே இருந்துச்சு. அதுக்காக சர்ச்சுக்கு போகாம விட்டுற முடியுமா? கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை பிதா நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்துக்கு அடையாளம் தான் அவருடைய மேலான நாமம். எதை கண்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதிகாரம் கொடுங்க, கட்டளை கொடுங்க. நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள்னு இருக்கு, பிசாசுகளை துரத்துவீர்கள்னு இருக்கு, காற்றும் கடலும் நமக்கு முன்பாக அடங்கும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அற்ப விசுவாசியை பயப்படுறன்னு கேட்கிறாரு. அதுவும் இந்த கடைசி காலத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற சபையாக நம்முடைய சபை இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா இருக்கணும். கொரோனாவை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, உங்களை பார்த்து தான் கொரோனா பயப்படணும். ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம். நான் சொல்கிறேன், கொரோனாக்காக மாஸ்க் போடாதீங்க, எப்போவுமே மாஸ்க் போடுங்க. நம்ம ஊருக்கு மாஸ்க் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் டஸ்ட்டுக்கு. கொரோனாக்காக மாஸ்க் போட்டது நல்லது, அதை விட முக்கியம் எப்பவும் மாஸ்க் போடணும். முந்தியெல்லாம் பார்த்தாலும் நம்மளாம் கட்சி கட்டிட்டு தான் போவாங்க. நிறைய பேர், நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது முகத்தை மூடிக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா டஸ்ட் அப்படி இருக்கும். சிலர்லாம் இது வரைக்கும் போட்டிருப்பாங்க, காரணம் டஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பாக போகிறது நல்லது. ஆனால் கொரோனாவை கண்டு பயப்படாதிருங்கள். நம்மளை பார்த்து தான் வியாதி பயப்படணும். இந்த கொரோனாக்கு மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறம் எந்த வியாதி வந்தாலும் அதுக்கும் சேர்த்து தான் இயேசு காயத்தை பட்டிருக்கிறார். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம்னு சொன்னால், இன்னைக்கு வர டெங்குக்குமே அவர் காயப்பட்டுட்டார், இன்னைக்கு வரக்கூடிய கொரோனாக்கும் அவர் காயப்பட்டுட்டார். கொரோனாக்கு அப்புறம் வேற எது வந்தாலும் அதுக்கும் அவர் காயங்களில் மருந்து இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நம் கையிலே, நம்முடைய சபையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த தைரியமாக தான் போகணும்.
நீங்கள் வரும்போது எப்படி பயந்துட்டு வந்தீங்கன்னு தெரியாது, போகும்போது நீங்கள் தைரியத்தோடு தான் போகணும். காரணம், உங்கள் கையில் பிதாவின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். 33 ஆண்டு காலம் இயேசு அந்த பாடுபட்டு அதை வாங்கி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ இந்த அதிகாரம் கிடச்சிருச்சு, எதுக்கு யூஸ் பண்ணணும்? இந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? அதிகாரம் பெற்றவுடன் என்ன செய்யணும்? இயேசு என்ன செஞ்சார்? அதை மட்டும் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ நம்ம அதில் இருந்து தான் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம அங்கேருந்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பெற்றவுடன் நாம் என்ன செய்கிறோம்? நிறைய பேருக்கு இந்த அதிகாரம் வந்த உடனே ஒரு பெருமை வந்துடும் இல்லையா? உலக பிரகாரமாக சொல்கிறேன், ஆஃபீஸில் ஒரு பதவி வந்துருச்சு, இல்லை ஊழியத்தில் கூட திடீர்னு பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பதவிக்கு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. உடனே நம்ம தலைக்கு என்ன வந்துடும்? சில தலக்கணம், சில ஒரு 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 விதமான அதிகாரம், நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு வந்துடும். ஆனால் இங்கே இயேசு என்ன பண்ணுறார்? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்களேன். 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து வாசிங்க பார்ப்போம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்போ அதிகாரம் எதுக்கு? இப்போ அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரம் எப்போ வந்திருக்குது? இப்போ பிடிச்சிட்டு போக போகிறாங்க. நைட்டு கெத்செமனேக்கு போக போகிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாங்க? பிடிச்சிட்டு போக போகிறாங்க. இப்போ பிதா அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த அதிகாரம் வந்தோடனே என்ன பண்ணணும்? நியாயம் வந்தால் நீங்களாக தான் நானாக தான் என்ன பண்ணியிருப்போம்? பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். என்ன எல்லாத்தையும்? வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள எல்லா அதிகாரமும் யார் கையில் வந்துருச்சு? இப்போ இயேசுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ இயேசு என்ன பண்ணணும்? நியாயமா அவரு காலத்தானே கழுவ சொல்லியிருக்கணும். இப்போ ஒரு மந்திரி பதவிக்கு வந்துட்டாருன்னா அடுத்து அவர் என்ன வேலை சொல்கிறாரு? பக்கத்தில் நிற்கிறவனை கூப்பிட்டு ஷூ லேஸு கட்ட சொல்கிறாரு. ஆமாம் தானே? கொண்டாந்து செருப்பை போட சொல்கிறாரு. ஒரு ஊழியத்துக்கே வந்துட்டா கூட கொஞ்சம் ஊழியம் வளர்ந்த உடனே, ஊழியத்தின் ஆரம்பத்தில் அதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஊழியம் வளர்ந்த உடனே என் பையன் யாராவது ஒருத்தர் தூக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுது இல்லை? ஒருத்தர் வந்து தானாக உங்கள் பையன் வாங்குறது வேற விஷயம், அது அவங்களுடைய தாழ்மை. ஓடி வந்து பேக் கொடுங்க ஐயா நாங்கள் எடுத்துக்கிறோன்றது அவங்க விஷயம். ஏன் என் பேக்கை வாங்க யாருமே வரலங்கிறது தான் பெருமை. விசுவாசிகளே சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு அதிகாரம் கொடுக்குறாருன்னொடனே உடனே என்ன வரக்கூடாது? மண்டையில் கொம்பு முளைக்கக்கூடாது. உடனே நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சில ஆட்களுக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அதிகாரம் கையில் சாவி கொத்து வந்துருச்சுன்னா என்னமோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆனதான் நினச்சிக்கிறாங்க. சிலர் நினச்சிக்கிறது இருக்குது. அப்படித்தான். என்னாச்சு ஏதாச்சு இல்லை, நானும் இதில் எனக்கும் பொறுப்பு இருக்குது, எங்கிட்டையும் சொல்லணும். அதை நீங்களாக கேட்டு வாங்கக்கூடாது, தானாக வரணும். அதான் மரியாதை. எந்த ஒரு மரியாதையும் தானாய் வரணும். நம்மளாம் என்ன செய்யக்கூடாது? கேட்டு வாங்கக்கூடாது. நான் வந்து நிற்கிறேன், என்னை வரவேற்க யாரும் இல்லை, அதுதான் அவங்க நமக்கு கொடுத்த மரியாதைன்னு அர்த்தம். அவ்வளோதான் நமக்கு மரியாதை கொடுத்துருக்குறான். நம்ம ஆட்கள் சிலர்லாம் போய் இறங்குற இடத்துல, அப்படி ட்ரெயினை விட்டு பிளாட்ஃபார்மில் இறங்குற இடத்துல என்னை வரவேற்க யாரும் வரலையா? அவன் தான் வரலையே. அதே தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்மளை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறான்னு. உடனே இவங்க என்னை வரவேற்க யாரும் வராவிட்டால் எப்படி? நான் யார் தெரியுமா, நீங்கள் யாருன்றதை அவன் காட்டிட்டானே. இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ பெரிய அதிகாரம் வந்த உடனே என்ன பண்ண தொடங்கினார்? கால்களை கழுவ தொடங்கினார். அப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டது எதற்காக? அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, அதிகாரம் சேவை செய்வதற்காக. ஃபார் சர்வீஸ். இயேசு பிகம் அஸ் a servant. அந்த இடத்துல ஒரு வேலைக்காரனை போல மாறுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மிஸ்ஸிங் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே பேரு சர்வெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய வேலைக்காரர்கள். அது ஊழியக்காரன்றதுனால நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய வேலைக்காரர்கள். வேலைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு மண்டையில் கொம்பு ஏறுது? எங்கிட்ட இருக்கிற அதிகாரம் என்ன? இயேசு ஒரு இடத்துல சீஷர்கள் சொல்றாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களை என்ன செஞ்சிருங்க? சுட்டரிச்சு போட்டுருங்க. இயேசு கேட்கிறாரு, நீ என்ன ஆவி உடையவன்? நீ என்ன ஆவிடா உடையவன்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற கேள்வி அதுதான். விசுவாசிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, வல்லமை கொடுத்துருக்கிறாரு. 3 வருஷம் பிதாவுடைய அதிகாரத்தை சம்பாரிச்சு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. எதற்காக? அவருக்கு சேவை செய்வதற்காக, அடிமையின் ரூபம் எடுப்பதற்காக.
அது வந்த உடனே என்ன வந்துடக்கூடாது? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் வந்து நிற்கிது, மண்டைக்கு மேலே, தலைக்கு மேலே தலை கனம் வந்து நிற்கிது. நான் யார் தெரியுமில்ல? ஊழியத்தின் பாதையிலும் இருக்குது, விசுவாசியும் இருக்குது, வீட்லேயும் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் இருக்குது. ஆண்டவர் உங்களோட இடத்துல கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறாரா? வச்ச உடனே சொல்லணும், இது கிருபை ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இருப்பது கிருபை. அந்த ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து ஆண்டவர் ராஜாவை உட்கார வச்சுட்டாரு. காலம் வந்துச்சு, அவன் ராஜான்னு ப்ரூஃப் பண்ணி பயங்கரமான ராஜாவாயிட்டான். எல்லாரும் அவனை புகழ்கிறாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் சொல்லுது, ஆடு மேய்க்கிறவன் நிரூபிச்சிட்டியா நீ? வஸ்திரத்தை களைஞ்சி போட்டு இப்படி ரோட்டில் ஆடுறிய அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொல்கிறான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஒரு நாளும் பழசை மறக்கவே கூடாது. கர்த்தர் உன்னை ராஜாவாக உட்கார வச்சாலும் எதை மறக்கக்கூடாது? பழசை மறக்கக்கூடாது. எங்கிருந்து வந்தோன்றதை மறக்கக்கூடாது. நிறைய பேருக்கு மறந்து போகுது. நான் யார் தெரியுமா? நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வந்தன்றது கொஞ்சம் நினச்சிப்பார். இயேசு கிறிஸ்துவே காலக்கலவை தொடங்கிட்டாருங்க. கிறிஸ்தவம் என்பது தாழ்மையின் அடையாளம். கிறிஸ்தவம் என்பது சேவையின் அடையாளம். இங்கே ராஜாக்களை போல வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல. உள்ளுக்குள்ளதான் ராஜாக்களை போல இருக்கணும், வெளியே ஆசாரியனை போல தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள ராஜாவாகவும் வெளியே ஆசாரியனாகவும் இருந்தார். இன்னைக்கு தாழ்மை மிஸ்ஸிங். இயேசு கிறிஸ்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, பிதா அதிகாரத்தை கொடுத்துட்டார். இப்போ இயேசு வந்து பிடிக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாரு? கம்யூனியனை முடிச்சுட்டு கெட்சமனைக்கு போகிறாரு. போனோடனே இப்போ வந்து அவரை பிடிக்க போகிறாங்க. பிடிச்ச உடனே இயேசுவை இப்போ இந்த அதிகாரத்தை வச்சு இயேசு என்ன பண்ணணும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? என் மேலேயே கையை வைக்கிறீங்க, பார்க்குறியா? நான் கூப்பிட்டா ஒரு லேகியோனுக்கு அதிகமான ஆட்களை பிதா எனக்கு அனுப்புவார், பார்க்குறியா? ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் பார். நம்மளா தான் அதான் செஞ்சுருப்போம். ஏன்னா இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? டோட்டல் பவரும் இருக்குது. இயேசு வந்து 18ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவை கெட்சமனையில் வந்து பிடிக்கிறாங்க. 6வது வசனத்தில் பிடிச்ச உடனே இயேசு அந்த இடத்துல, யாரை தேடுகிறீர்கள்? உடனே அவங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே அவர், நான் தான் என்று சொன்னார். உடனே அங்கே இருந்தவங்க எப்படி இருந்தாங்களாம்? தரையிலே பின்னிட்டு விழுந்தார்கள். அப்படி தானே இருக்குது? பின்னிட்டு விழுந்தார்கள். ஏன் விழுந்தான்? இயேசு நான் தானோன்னு ஏன் விழுந்தான்? இந்த நான் தானா என்ன? இங்கிலீஷில் ஐயாம்னு இருக்கும். ஐயாம்ங்கிறது எந்த ஐயாம்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே, உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே. அப்போ ஆண்டவர் சொல்வார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, ஐயாம் ஹூ ஐயாம் அப்படின்னு இருக்கு. அந்த ஐயாம் இங்கே வருது, அந்த பவர் இங்கே வருது. இயேசு போய் நிற்கிறார். இவராக தான் வாலண்டியராக போய் கேட்குறாரு, யாரை பார்த்து தேடுறீங்க? ரொம்ப நேரமாக இருட்டில் தேடிட்டு இருக்கிறீங்களே. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். இப்போ இயேசுக்கிட்ட வந்து ஒரு வல்லமை புறப்படுது பாருங்களேன். அது நேச்சுராக டிஃபால்ட்டாக அவருக்குள்ளே இருக்குது, டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஐ ஆம் அந்தனோடனே நான் தான் அப்படின்னு உடனே வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் பின்னிட்டு அந்த பவர், அந்த நாமத்துக்கு உண்டான ஒரு வல்லமை அவருக்குள்ளேருந்து புறப்படுகிறது. அப்படின்னா எவ்வளோ அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு பாருங்க. அவர் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தைக்கே பின்னிட்டு விழுந்தார்கள். ஒரு கூட்டமே போய் விழுது பின்னாடி. அப்போ அவர் வாயின் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, கையின் கிரியைக்கு இன்னும் எவ்வளோ வல்லமை இருக்கும்? இப்போ இயேசு பார்த்தாரு, இப்படியே இருந்தால் இந்த பயலும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை பிடிக்கவே மாட்டான். ஒரு பயலும் கிட்டே வர முடியாது. நான் தான் சொல்ல சொல்ல இவன் விழுந்துக்கிட்டே தான் இருப்பான். வசனம் சொல்லுது, அவர் தாமே தன்மை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானா கொடுத்தா தாண்டா நீ என்னை வந்து பிடிக்க முடியும். இவ்வளவு அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அப்போ அதிகாரம் என்பது எதற்காக? செலுத்துவதற்காக அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. இப்போ இவ்வளோ அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார் இயேசு. வச்சுட்டு என்ன பண்ணணும்? நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? என்ன கர்த்தர் ஆர்டன் பண்ணியிருக்கிறாரு, ஐ எம் a மேன் ஆஃப் காட். சரி, ஓகே, ரைட். என்ன பண்ணலாம்? அந்த அபிஷேகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அந்த மரியாதையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாங்க, அவருடைய போஸ்டிங்க்கு ஒரு கார் கொடுத்துருக்குறாங்க, மேலே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அவர் அதில் போகிறாரு, நியாயம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யக்கூடாது? இருக்கிறவனெல்லாம் கொம்பெடுத்து என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. வரவன் போகிறவனெல்லாம் அடிக்கக்கூடாது. நான் வரேன், நீ குறுக்கில் வரியா? நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார்னா அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த அதிகாரம் எதற்கு கொடுக்கப்பட்டது?
இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு. இப்போ ஓட்டு போட்டு நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த தேர்ந்தெடுத்தவங்களை எதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? அதிகாரம் கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறோம்? அவங்க இஷ்டப்படி நம்மளை க்ரஷ் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க இஷ்டப்படி ஆளுவதற்கு இல்லை, நம்முடைய நன்மையை செய்வதற்கு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தான். இப்போ பிதா எதுக்கு அதிகாரம் கொடுத்தார்? இயேசுகிட்ட ஏற்கனவே அதிகாரம்லாம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்குது? காற்றும் கடலும் அவருக்கு அடங்கும், வானமண்டலத்தின் பொல்லாத சேனையெல்லாம் ஓடும். அவ்வளோ அதிகாரம் இயேசுகிட்ட இருக்கு. இப்போ எதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு? இந்த உலகத்தின் மொத்த பாவத்தை நீ சுமந்து தீர்க்க போற. இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு இயேசுக்கு வைக்கப்பட்ட கடைசி சோதனை என்ன தெரியுமா? இப்போ உன் கையில் முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறேன், இதில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ அடி வாங்கணும். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், அதை நீ கேட்டுக்கணும். இவ்வளோ அதிகாரத்தையும் உன் கையில் வச்சுக்கிட்டு அவன் கேட்பா, நீ தேவனுடைய குமாரன் கீழே இறங்கி வா அப்படின்பா, அமைதியாக இருக்கணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு பிதா வச்சிருக்கிறதான டெஸ்ட். இன்னைக்கு என் கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு நான் என்ன செய்கிறேன்? ஏன் இஷ்டப்படி. இயேசு போய் கெத்செமனேல ஜெபம் பண்றார். என்ன பண்றார் தெரியுமா? பிதாவே, இது இந்த பாத்திரத்தை உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. பிதா இப்போ எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாருங்க. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அப்பையும் கூட ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். பல நேரங்களில் இல்லாமையில் நம்ம தேவ சித்தத்தை செய்கிறது ரொம்ப ஈஸி தெரியுமா உங்களுக்கு? குறைவுகள் இருக்கும்போது நம்மக்கிட்ட காசே இல்லை. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீரே எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் போது அவர் கொடுப்பாரு. அது தேவ சித்தமாக தான் இருக்கும், ஏன்னா அவர் தானே கொடுக்குறாரு. இப்போ மொத்த பணமும் நம்ம கையில் இருக்கும்போது தேவ சித்தத்தை செய்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இப்போ பணம் இருக்குது, நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதை செய்யறதுக்கு பலனும் இருக்குது. நம்ம நினச்சா என்ன செய்யலாம்? நம்ம இஷ்டப்படி செய்யலாம். இப்போ தாவீதுக்கு ஆட்களை எண்றதுக்கான அதிகாரம் இருக்குது, எண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. தாவீது சொன்னவங்க என்ன செய்வாங்க? போய் இஸ்ரவேலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதற்கு அல்ல, அதை அவன் செய்யவே கூடாது. அதைத்தான் சொல்ல வரேன். நம்மக்கிட்ட பிதா கொடுத்துருக்கிற அதிகாரம் நம் சித்தத்தை செய்வதற்கு அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. அவர் சித்தம் என்னன்றதை கேட்டு அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு நமக்கு அதிகாரம் கிடைச்ச உடனே ஊழியத்தின் பாதையிலையோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ நீங்கள் கஷ்டப்படும் போது பிதா பார்க்குறாரு, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, இந்த கஷ்டத்தில் உண்மையாக இருக்கிறாங்களே, இந்த உபத்திரவத்தில் உண்மையாக இருந்தாங்களே, ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப காலத்தில் வரும்போது இவங்க இவ்வளோ கஷ்டப்பத்துலையும் என்னிடத்துல உண்மையாக இருந்தாங்களேன்னு பார்த்துட்டு பிதா என்ன செய்கிறாரு? கொஞ்சம் அதிகாரத்தை நமக்கு தர்றாரு. அந்த அதிகாரம் வந்த உடனே என்ன வருது? மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரம் வந்த உடனே கால்களை கழுவ தொடங்கினார். தாழ்மை வருது பாருங்க. எல்லாரை விட அழகாக ஒருத்தனை படைச்சார். யாரை படைச்சாரு? பிசாசை படைச்சார். பிசாசு படைச்சி எல்லாரை விட அழகாக படைச்சி அவனை கொண்டு போய் காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப். இந்த கேருபை வச்ச உடனே இவனுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம ஏன் அங்கே போய் சிங்காசனத்தை போடக்கூடாது. இவனுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துருக்காரு. காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப், இவனுக்கு முழு அதிகாரமும் கொடுத்துருக்கிறாரு. சிருஷ்டிப்புக்கும் தேவனுக்கும் நடுவில் இவன் தான் இருக்கிறான், முழு அதிகாரம் இருக்கு. இப்போ இவன் பார்க்குறான், நான் இன்னும் அங்கே போனால் எப்படி நல்லா இருக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, 6ஆம் வசனத்தில், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். இப்போ பிதா அவருக்கு ஈக்குவல் ஆக்கிட்டாரு, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டார். அதுதான் யோவான் 13. பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார், அவர் தேவனுக்கு சமமாக ஆக்கிட்டார், தனக்கு ஈக்குவலாக மாற்றிட்டார் இயேசுவை. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இயேசு என்ன பண்ண போறாருன்னு பார்க்குறாரு. இதான் டெஸ்ட். ஏன் இதே டெஸ்ட்டை ஒருத்தனுக்கு நான் வச்சேன், லூசிஃபர்னு ஒருத்தனுக்கு அப்படியே கொண்டாந்து எனக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டாந்து வச்சேன். அவன் என்ன செஞ்சான்? என் ஸ்டெப்புக்கு வர ஆசைப்பட்டான். இப்போ இயேசுவை அதே இடத்துக்கு நான் கொண்டாந்துருக்கிறேன். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? பிதா பார்க்குறாரு. இயேசு வசனம் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். நீங்கள் என்ன வச்சுட்டீங்க ஆண்டவரே, ஆனால் நான் அதை என்ன நினைக்கல, உங்களுக்கு சமமாக இருக்க நினைக்கல, நான் அடிமையின் ரூபம் எடுத்து. இன்னைக்கு கடைசி காலத்தில் கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நாம் தேவனுக்கு ஈக்குவல், நாமெல்லாம் தேவர்கள், வி ஆர் காட்ஸ்,
நாமெல்லாம் கடவுள்கள், நான் கடவுள் அப்படின்லாம் ஒரு குரூப் சொல்லி தெரியுது. கிறிஸ்தவத்தில் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவே வசனம் சொல்லுது, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல். அவரே தன்னை தாழ்த்திக்கிட்டாராம்மா. அவரே தன்னை தாழ்த்திக்கிட்டாரு. பிதா அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் தமக்கு சமமா. இவங்கெல்லாம் அதுக்கு கால் தூசிக்கு கூட வரமாட்டாங்க. இவங்க எல்லாவற்றையும் அவருக்கு தாழ்த்தின இயேசுக்கு எல்லாத்தையும் தாழ்த்திட்டார் பிதா. எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லா அதிகாரத்தையும். அவ்வளோ வாங்கின இயேசுவே அமைதியாக ஏஞ்சி காலை கழுவுறாரு. இதுகிட்டலாம் ஒன்றுமே இல்லை. இவங்கெல்லாம் போடுற போடு இருக்கு பாருங்க. நல்ல வேலை பிதா இவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கல. கொடுத்துட்டாங்கன்னா பிதாவே இவங்க ஒரு ரேஞ்சுக்கு பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. லூசிஃபருடைய ஆவி அது. லூசிஃபர் தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் அந்த இடத்துக்கு போனோம், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். அந்த ஆசை யாருக்கு வந்துச்சு? ஆதாமுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் வசனம் சொல்றது, இயேசு என்ன செய்தாராம் தெரியுமா? எல்லா அதிகாரத்தையும் வாங்கின பிறகு தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கார் தெரியுமா? நம்முடைய சித்தத்தை செய்வதற்கு அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு உலகத்தானே சொல்கிறாங்க அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறான். ஏன்? கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவனுக்குன்னு பயன்படுத்தினா அதுக்கு பேர் என்னது? அதிகார துஷ்பிரயோகம். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்தினா அதுக்கு பேர் என்னது? அதிகார துஷ்பிரயோகம். அப்போ அதே மாதிரி நமக்கு பிதா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பிதாவின் சித்தத்தின்படி பயன்படுத்தினாதான் அது சரியான அதிகாரம். நம்ம இஷ்டப்படி செஞ்சு நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதை பயன்படுத்தினா அது அதிகார துஷ்பிரயோகம். இப்போ இயேசு அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னைத்தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், கால்களை கழுவினார். உங்களை ஆண்டவர் ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்துறாரா? தாழ்மையோடு இருங்க. ஆண்டவர் ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை உயர்த்துறாரா? பொறுமையோடு இருங்க. உடனே உங்களுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது, மமதை வந்துடக்கூடாது. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டில் கர்த்தர் கொஞ்சம் உயர்த்துவார். அந்த உயர்வு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? நான் யார் தெரியுமா, எங்கிட்ட இருக்க டேலண்ட் என்ன தெரியுமா, என்ன மாதிரி பாட முடியுமா, என்ன மாதிரி பாட்டு எழுத முடியுமா, என்ன மாதிரி இசை வாசிக்க முடியுமா, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா, என்ன மாதிரி ஆட முடியுமா, ஓட முடியுமான்னு கேட்கக்கூடாது. முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் முடிவு பரியந்தம். இவ்வளோ அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு சிலுவையில் அந்த கேள்வி கேட்குறான் அவரை. பொறுமையோடு கூட சகித்தார். அப்போ இவ்வளோ அதிகாரம் எனக்கு எதுக்குங்க? இவ்வளோ அதிகாரம் எனக்கு எதுக்கு? இயேசு சிலுவையில் மரணத்தை, அந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்குத்தான் இவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இயேசு என்ன பண்ணணும்? அந்த மரணத்தை ஏற்று பிதாவின் சித்தத்தை செய்யணும். அதுக்கு தான் அதிகாரமே. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. கடைசியாக இப்போ இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். எல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு. இயேசு மரணத்தில் உயிரோடு கூட எழுந்துட்டார். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? வசனம் சொல்லுது, சங்கீதம் 110:1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். இப்போ இயேசு சக்ஸஸ் பண்ணிட்டாரு, பிதாக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு, அடிமையின் ரூபம் எடுத்தாரு, கால்களை கழுவினாரு, தொடச்சாரு, சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், மரணத்தையும் எய்து விட்டார், உயிரோடு கூட எழுந்து விட்டார். இப்போ அதிகாரம் எதுக்கு? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இப்போ இயேசு ஜெயிச்சிட்டார் தானே? இப்போ இயேசு ஆளுகை செஞ்சிட்டாரா இல்லையா? இயேசு ஜெயிச்சிட்டாரு. அவர்கிட்ட அதிகாரம் பிதா கொடுத்துட்டாரு. அதிகாரத்தை வாங்கி மரணம் அடைந்து உயிரோடு எழுந்து வலது பார்சத்தில் போய் உட்காந்துட்டாரு. இப்போ இயேசு ஆளுகை செய்கிறாரா இல்லையா? வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:13 வாசிங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கிறார். அப்படிதானே இருக்கு. அப்போ இயேசு ஜெயிச்சிட்டாரு, உயிரோடு கூட எழுந்துட்டாரு, பிதாவின் சித்தத்தை 100% செஞ்சு முடிச்சிட்டாரு.
இப்போ பிதாவும் அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் பிதா சொல்கிறாராம், உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்ன செய்ய, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எத்தனாயிரம் வருஷமா இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு? 2000 வருஷமா பிதாவுக்கு வலது பரிசத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ எதுக்கு பிதாவே நான் உட்காந்துருக்கணும்? நான் தான் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேனே, செஞ்சு முடிச்சு வலது பரிசத்தில் வந்து உட்காந்துட்டேனே. பிதா சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. காத்து கொண்டு இருக்கிறார். இது அதை விட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அதிகாரம் வந்து ஜெயிச்சு ப்ரூஃப் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார் இயேசு. இப்போ இயேசு எதில் இருக்கிறாரு? காத்திருப்பு பட்டியல். எதுக்கு? இந்த சபையின் காலம் முடிஞ்சு 1000 வருஷ அரசாட்சின்னு ஒன்று வரும். அந்த 1000 வருஷ அரசாட்சியில் தான் இயேசு என்ன செய்ய போறாரு? இரும்பு குழால் ஆளுகை செய்ய போகிறார். அந்த இரும்பு குழால் ஆளுகை செய்கிற வரைக்கும் நீ என்ன செய்யுங்க, என்னுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருங்கன்னு பிதா சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. எவ்வளவு நாளா உட்கார்ந்துருக்கிறாரு? 2000 வருஷமா. இதுதான் கீழ்ப்படிதலுடைய உச்சம். நான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், 100% finished, சக்சஸும் பண்ணிட்டேன். இனி நான் தோக்கவே முடியாது, ஏன்னா உயிரோட எழுந்துட்டேன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், அதையும் ஜெயிச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? வெயிட், கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. கேள்வியே கேட்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு சக்சஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு உடனே போஸ்டிங் போடாட்டி எவ்வளோ கோவம் வருது. நாம் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சா உடனே ரிவார்டு எதிர்பார்க்குறோம், உடனடியாக ஒரு பலன் எதிர்பார்க்குறோம். இன்னும் எனக்கு கொடுக்கல, நான் வந்துட்டு இத்தனை வருஷத்தை கிளியர் பண்ணிட்டு ஆஃபீஸில் நியாயமாக எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கணும், இன்னும் எனக்கு வரல, அநியாயம் நடக்குது, எனக்கு கீழே இருக்கிறவெல்லாம் மேலே வந்துட்டான், தேவன் இருக்கிறாரா இல்லையா, நானும் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டார். எவ்வளோ முறுமுறுப்பு. நியாயமாக இயேசு எவ்வளோ முறுமுறுக்கணும்? என்னப்பா நீங்கள் போக சொன்னீங்க, போனேன். அடி வாங்க சொன்னீங்க, 33 வருஷம் ப்ரூஃப் பண்ண சொன்னீங்க, ப்ரூஃப் பண்ணேன். அடி வாங்க சொன்னீங்க, வாங்கினேன். சாக சொன்னீங்க, செத்த. உயிரோடு கூட நீங்கள் தான் என்னை எழுப்புனீங்க. பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு கூட எழுப்பினார் இருக்கு, எழுப்புனீங்க. இப்போ வலது பரிசத்தில் உட்காரு, நீங்கள் உட்காந்துருக்கிறேன். எப்போ வரைக்கும்? பிதாவுக்கு தான் டேட்டு தெரியும், குமாரனுக்கு தெரியாதுன்னு இருக்கு. இப்படி ஒரு தாழ்மையின் ரூபத்தை பார்க்க முடியுமா? அப்படி இருந்தாதான் நீங்களும் நானும் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு என்ன வருது? அதான் வசனம் சொல்லுது, நம்முடைய நேரம் எல்லாம் அவருடைய நேரம் கிடையாது. நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வேற ஒரு சிலர்லாம் ஆண்டவருக்கு டைம் கொடுப்பாங்க, இன்னும் 40 நாள் கர்த்தர் எனக்கு பதில் தந்தே ஆக வேண்டும். தராட்டி என்ன பண்ண போறீங்க? 41வது நாள் இருப்போம். வேற ஒன்று தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியலதானே அவருக்கு 40 நாள் டைமே கொடுத்துருக்குறோம். நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் ஆண்டவருக்கே டைம் கொடுக்கறது, கெடு கொடுக்கறது. யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட தேவன், அதிகாரம் முழுவதையும் பெற்றுக்கொண்ட தேவன், இப்போ அவர்கிட்ட அத்தாரிட்டி கையில் இருக்கு, ப்ரூஃபும் பண்ணிட்டாரு. ஆனாலும் பிதா சொல்லிட்டாரா இங்கே உட்காருங்கன்னு, உட்காந்துருக்கிறாரு. உங்களாலையும் என்னாலையும் கொஞ்ச நாள் உட்கார முடியுதா? அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த வரைக்கும் நீங்கள் செய்யணுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். யூ மஸ்ட் வெயிட். இருக்கிறதுலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? வெயிட் பண்ணுறது. வேலை வர வரைக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்க. வேலை வந்தது என்று சொல்லி காலம் நிறைவேறின போது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். உங்கள் உயர்வுக்கும் ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சோதனை அனுபவிச்சிருப்பீங்க, நீங்கள் வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் எனக்கு பதில் வரலையே, இன்னும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கலையே. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வர வரைக்கும் அவருடைய பலத்த கரக்குள்ள அமைதியாக இருங்க, வலது பரிசத்தில் உட்காந்துருங்க. நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நாளும் கர்த்தர் அதை மறக்கிற தேவனே கிடையாது. இந்த 5 மாதம் 6 மாதம் எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. இந்த 6 மாதம் எனக்கு தெரியும், உயிர் கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. விசுவாசிகளை போய் சந்திக்கணும், எப்படியாவது ஒரு தடவையாவது போய் பார்த்துடணும், விசுவாசிகள் மனசோர்வு அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள எப்படி சந்திக்கலாம், எந்த விதத்தில் சந்திக்கலாம், கிடைக்கிற வாய்ப்பில் போய் சந்தித்து ஃபோனை பேசி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது இந்த 5 மாதம் இந்த காலம் முடியும், எப்படியும் சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம இந்த விசுவாசியை பார்த்துருவோம் அப்படின்னு காத்திருந்தவங்க எத்தனையோ பேர். இந்த 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண உடனே
6 நாளும் ஆராதனை வச்சிருவோமா? கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 வச்சுருவோமா, 3 வச்சுருவோமா? ஏன்? அந்த ஏற்ற காலம் ஒன்று வருகிற வரைக்கும் அந்த வெயிட் பண்ணுற பீரியட் இருக்குல்ல, அது வந்து ஒரு மரண வலி. இயேசு அப்படியே உட்காந்துருக்கிறான் பக்கத்தில். இந்த காலம் முடிஞ்சு ஆயிடவர் சரசாட்சி வருகிற வரைக்கும், உடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கிடு. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், அநேக காரியங்களை சொல்லியிருப்பார். அது இன்னும் நிறைவேறலையே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு தப்பும் இருக்காது. நீங்கள் ஒருவேளை நல்ல ஜோம் பண்ணுறவங்களா கூட இருப்பீங்க. அவனை ஏன் இன்னும் நடக்கலை? ஆண்டவர் சொன்னது ஏன் நடக்கலை? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு உயர்த்துக்கிற வரைக்கும் என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடு. உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னது 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 6 மாசத்துல எல்லாம் டல்லா போச்சு, இப்படி ஆகி போச்சு, நடக்குமா நடக்காதா, பொருளாதார வீழ்ச்சி, அது நடக்குது இது நடக்குது, அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சு, அதெல்லாம் உலகத்துக்கு. உங்களுக்கும் எனக்கும் வேற ஃபார்முலா, உங்களுக்கும் எனக்கும் வேற ராஜா, உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அரசாங்கம் சொன்னது நடக்குமா நடக்காதோ, கர்த்தர் சொன்னது 100% ஆம் என்று நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் அதிகாரங்களை கொடுத்துருக்கிறாரா, பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரா, பொறுமையோடே காத்திருங்கள். கொடுத்துட்டாரு உடனே நம்ம செஞ்சிடணும் நினைக்காதீங்க. கையில் காசு இருக்குது உடனே ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர்லாம் கையில் காசு இருக்குதுன்னு உடனே டக்குன்னு இதை வாங்கி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு பார்த்து தேவ சித்தம் இல்லாமல் அவங்க ஆரம்பித்து பாதியில் நின்றுடும். அப்படியே குச்சி குச்சா நிற்கும், எல்லாம் கட்ட ஆரம்பிச்சு. ஜெபம் பண்ணி தானே தொடங்கணும். ஜெபம் பண்ணி தொடங்குனீங்க, தேவனை கேட்டு தொடங்குனீங்களா? ஜெபங்கிறது அப்ளிகேஷன் தான் போட்டிங்க, அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா ஓகேன்னு சொல்லி? அதுக்கு தான் சொல்ல வரேன். பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. காசு இருக்கட்டும், தேவைகள் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனால் வெயிட் பண்ணுங்க. தேவன் சொல்லுகிற வரைக்கும் பொறுமையோட காத்திருங்கள். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பிதாவினிடத்தில் இயேசு பெற்ற அதிகாரத்தை அவர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் என் கிரியைகளை செய்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றது போல அவனுக்கு கொடுப்பேன். 33 வருஷம் இயேசு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். பொறுமையோட ஓடுங்க, சோதனைகளை ஜெயமா மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணி போடுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு பலன் உண்டு. நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதா அல்ல. உங்கள் ஓட்டத்திற்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பலன் பிதாவின் அதிகாரம். பிதாவின் கையிலிருந்து அதிகாரம் வருது. அந்த அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்படுகிறதாம்? பிலிப்பியர்ல சொல்றோம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க அவர் சித்தத்தின்படி செய்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டு அவர் சித்தத்தின்படி நீங்கள் செய்தால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கரங்கள், உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக மடங்கும்படி கர்த்தர் செய்வார். அது கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் அடைத்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் உங்களிடத்தில் வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டினவர்கள் வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி கர்த்தர் செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை உயர தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். கடைசியாய் அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டது எதற்காக தெரியுமா? அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி பழி வாங்குவதற்காக அல்ல, அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தனக்கு விரோதமாக பேசினவங்களுக்கு எதிராக தான் அதிகாரத்தை ஒரு நாள் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துட்டாரா, அதை உங்களுக்கு விரோதிகளுக்கு விரோதமாக யூஸ் பண்ணாதீங்க. பிதாவின் சித்தத்துக்காக அதை யூஸ் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை பரலோகம் உங்க மேல வைக்கணும். அதிகாரத்தை கொடுத்தாலும் அவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்னு பரலோகம் நம்மளை நம்புச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுப்பார். இயேசு மேல அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு இருந்துச்சு. அதனால தான் இயேசு கையில் அதை கொடுத்தாங்க. இயேசுவும் சும்மா உங்ககிட்ட அந்த அதிகாரத்தை தரேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? முடிவு பரியந்தம் என் கிரியைகளை செய்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். அவரும் செக் பண்ணி தான் கொடுக்கிறாரு, சும்மா கொடுக்கறது இல்லை அதிகாரத்தை. நீங்களும் நானும் அவருடைய டெஸ்ட்ல பாஸ் பண்ணோம்னா
மிகப்பெரிய அதிகாரம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வச்சுட்டு அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். அந்த கெத்செமனேல அவரை பிடிக்க வந்து கத்தியோட ஒருத்தன் வரான். இயேசுகிட்ட அதிகாரம் இருக்கு, அவன் காது வெட்டப்படுது. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி இயேசு அவனை சுகமாக்குகிறார். எதிரிக்கு கூட அந்த இடத்துல கர்த்தர் அன்பை காட்டுகிறார். அதுதான் அந்த அதிகாரத்தினுடைய மகத்துவம். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற அதிகாரம் எதுக்கு தெரியுமா? உன் எதிரிக்கு அன்பு காட்டுறதுக்கு. யோசேப்புக்கு முன்பாக வந்து சகோதரர்கள் முழங்கால் படியிட்ட போது யோசேப்பு கையில் இப்போ அதிகாரம் இருக்கு. அவன் நினைச்சானா அந்த 11 பேரையும் தூக்கி சிறைச்சாலையில் போட முடியும். அவன் நினைச்சானா அந்த 11 பேரையும் சாப்பாடு இல்லாமல் சாகடிக்க முடியும். அந்த அதிகாரத்தை அவன் அதற்கு பயன்படுத்தவில்லை. அவன் நினைச்சா போர்த்திபாருடைய வீட்டில் இருந்த அத்தனை பேரையும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டிருக்க முடியும். எனக்கு வினோதமாக என்னையா தூக்கி ஜெயிலில் போட்டிங்கன்னு அவன் செஞ்சிருக்கலாம். அவன் அதை செய்யவில்லை. அதற்கு மாறாக தனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், தன்னை குழியிலே போட்டவர்கள், தன்னை அடித்தவர்கள், தன்னை விற்று போட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தான். அத்தனை பேரையும் போஷித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்குத்தான் அதிகாரம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் தலைவர், நான் செக்ரட்டரி, நான் பொருளாளர்னு வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு விரோதமாக பேசி அடுத்தவனுடைய பதவியை இறக்க பார்க்கறதுக்கு, அடுத்தவனுக்கு விரோதமாக செயல்பட நினைச்சிங்க, அந்த அதிகாரத்தை உன் கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்களை மீண்டுமாய் கூடி வர பண்ண தயவுக்காக உமக்கு நன்றி. பிதாவினுடைய அதிகாரத்தை நீர் பெற்றுக்கொண்டது போல எங்களுக்கும் வைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபை அப்படி அதிகாரம் பெற்ற ஒரு திருச்சபையாக, அநேகருக்கு நன்மை செய்கிற திருச்சபையாக, எங்களை தூஷிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற திருச்சபையாக, எங்களை சபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற திருச்சபையாக, எங்களுக்கு விரோதமாக குதிங்காலை உயர்த்தினவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்காக மன்றாடுகிற திருச்சபையாக நாங்கள் மாறட்டும் ஐயா. இந்த பகுதியில் எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை பிதாவின் அதிகாரத்தை பெற்ற திருச்சபையாக மாறட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.